நம்ம பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத். இலங்கைக்கு அதாவது தாயகத்துக்கு வருவதற்காக லண்டன்ல தயாராகி கொண்டிருந்த ஒரு நபருக்கு ஏற்பட்ட ஒரு சோகமான சம்பவம் தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலி போகிறது முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வாரின்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். அண்மை காலமாக இப்போ பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை, அதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர் உறவுகள் தாயகத்துக்கு வருவதற்கு நிறைய பேர் வந்து தயாராகி கொண்டிருக்கிறார்கள், நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் லண்டன்ல வந்து தாயகத்தை சேர்ந்த நபர் ஒருவர் வந்து இந்த கோடை கால விடுமுறையை தாயகத்தில் வந்து கழிப்பதற்காக அவர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் இணையத்தில் அதாவது ஆன்லைன் ஊடாக வந்து விமான டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட $1100 கொடுத்து இங்கே வர்றதுக்கான விமான டிக்கெட்டை வந்து புக் பண்ணியிருக்கிறார். அந்த புக் பண்ணதன் பிற்பாடு எந்த ஒரு ஆவணமுமே அவருக்கு வந்து அந்த ரிசிப்ட் எதுவுமே வந்து கிடைக்கல. பின்னர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் உடனடியாக அவர் என்ன செய்யிருக்காருன்னா குறித்த அந்த நிறுவனத்துக்கு தொடர்பு கொள்ள அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு கோல் பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த தொலைபேசி இலக்கம் வந்து செல்லுபடியற்றது, அணுக முடியவில்லை என்றவாறு கூறியிருக்கு. இதன் காரணமாக என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் அவர் உடனடியாக அது தொடர்பாக இணையத்தில் வந்து தேடி பார்த்திருக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது இது ஒரு பொய்யான இணையதளம் என்பது தொடர்பாக போலீஸில் வந்து முறைப்பாடு செய்கிறார். இப்போ வந்து இவர் வந்து பல டாலர்களை வந்து இழந்ததன் காரணமாக வங்கிக்கு சென்று தன்னுடைய பணத்தை வந்து மீள பெற்றுக் கொள்ளலாமா என்பது தொடர்பாக மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டிருக்கிறார். ஆனா வங்கி என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா அவருக்கு பணத்தை வந்து திரும்ப பெற்றுக் கொடுப்பதற்கான எந்த ஒரு உத்தரவாதத்தையும் வழங்கவில்லை. ஏன்னு சொன்னா அவருடைய பணம் வந்து இன்னொரு குறித்த நபருக்கு வந்து குறித்த அந்த நிறுவன அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்று விட்டதால அவர்களால் வந்து நடவடிக்கை எடுக்கலாம், ஆனா வந்து நிச்சயமாக கூற முடியாது என்பது தொடர்பாக தகவல்கள் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த காணொலியை நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்ப இந்த இணையத்தின் வளர்ச்சியால நிறைய பேர் இந்த விமான டிக்கெட்டுகளை வந்து இணையத்துல புக் பண்ணினோம். இது வந்து 1-2 பல இணையத்துல இந்த விமான டிக்கெட்டுகள் வந்து மோசடியான சம்பவங்கள் வந்து நிறைய பதிவாகி இருக்குது வெளிநாடுகள்ல. அதன் காரணமாக தான் இதை நான் உங்களுக்கு காணொலியா போடுறேன். நீங்க எந்த ஒரு சமயத்திலையும் வந்து ஏமாந்து விடக்கூடாது. அந்த அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா நீங்க விமான டிக்கெட்டை வந்து புக் பண்றீங்கன்னு சொன்னா அந்த குறித்த நிறுவனத்தினுடைய அந்த இணையதளத்தை முழுமையாக செக் பண்ணிட்டு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட இணையங்கள்ல மாத்திரம் வந்து நீங்க வந்து அந்த விமான டிக்கெட்டுகளை வந்து அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்பொழுது ஏஐனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக காணப்படுறதால அதனை பயன்படுத்தியும் வந்து இப்ப வந்து இந்த விமான டிக்கெட்டுகளை வந்து மோசடிகள் நடப்பதாக போலீசார் வந்து தகவல்களை வெளியிட்டிருக்கிறோம். இது தொடர்பாக நாங்க அவதானமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் இதோட வந்து எங்களுடைய நேரமும் சரி எங்களுடைய பணமும் சரி வீண்விரயமாகிறது என்பது தொடர்பாகத்தான் நான் இதில் சொல்றேன். அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க குறித்த ஒரு விடயத்துக்காக நீங்க அதை புக் பண்றீங்கன்னு சொன்னா அந்த விடயத்தை நீங்க அந்த மோசடி சம்பவத்தால அதை அடைந்து கொள்ள முடியாத நிலைமைக்கும் நீங்க வந்து தள்ளப்படலாம். அதன் காரணமாக நீங்க வந்து மிகுந்த கவனத்தோட செயற்படணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்றேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.